Hello friends, welcome to Easy Preparation. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆர்ஆர்பி டெக்னிக்கல். ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமில் நம்மளுக்கு டெக்னிக்கல் சிலபஸ் பற்றின சிலபஸ் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். லைக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த ஒரு சாப்டர், இந்த ஒரு யூனிட்டை பற்றின சிலபஸ் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிற சிலபஸ் டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஈஸி ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் பேட்ச்சு இல்லை கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கீழே கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓவரால் சம்மரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூனிட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா தி கம்பைன்ஸ் கோர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபண்டமெண்டல்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், பாயிண்டர்ஸ், ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், இன்ட்ரோடக்டரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பேசிக் டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இது எல்லா கான்செப்ட்ஸும் நமக்கு பேசிக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லா கான்செப்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை பிஇ படிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே பேசிக்ஸாக இந்த கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ சிபி கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக அதில் ஃப்ளோ இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அரேஸ் இருக்கும், பாயிண்டர்ஸ் இருக்கும். தென் சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கும். Then file operations, I mean data structures, yeah, algorithm concepts, then DBMS, database management systems ஓட concepts. Okay, ஸோ இதில் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பில்டிங் பிளாக்ஸ் தட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன. தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டெப்ஸ், இது வந்து ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட்னு கூட சில டைம் சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்சி சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் எழுதுவோம், தென் ஃப்ளோ சார்ட், அந்த அல்காரத்துக்கு எப்படி ஒரு ஃப்ளோ கொண்டு போகலாம், அந்த ஃப்ளோவை we are going to make an code. ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது கம்பைலேஷன். ஸோ கம்பைலேஷனுங்கும் போது சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ்ல வேர் ஐ எம் கோயிங் டு கம்பைல் இன் த சென்ஸ் ஆஃப் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸா இல்லை டெவ் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸா ஆர் வாட் ஆர் த அதர் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் தேர் அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட். தென் இன்டர்பிரட்டேஷன். இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேரே படுமா, தென் சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ். ஸோ நேரே நம்ம என்ன பார்க்கலாம், எந்த பார்ட்குள்ளே போகலாம் அப்படின்னா கம்பைலேஷன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ கம்பைலேஷன் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நம்ம கம்பைல் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வெதர் தே ஹாவ் எனி எரர் இன் மை ப்ரோக்ராம் தட் இஸ் நாட் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட். ஓகே, if we are going to run a Python program that is very easy, but in the sense of C++, it is little bit எக்ஸிக்யூஷன் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கணும். தென் they have some syntax and semantics like ஃபங்க்ஷனா எப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கணும், யூனியன்னா எப்படி இருக்கணும், எனுமரேஷன் கான்செப்ட்னா எப்படி இருக்கணும். ஸோ இது எல்லாமே உண்டு. தென் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், கீவேர்ட்ஸ். ஸோ வாட் இஸ் வேரியபிள், வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, கீவேர்ட்னா என்ன, இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது they have integer, float, character. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளோட பேசிக்ஸ். ஓகே, தென் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். தென் அண்டர்ஸ்டாண்டிங் மெமரி யூசேஜ். ஸோ மெமரி யூசேஜ் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா தே ஹாவ் டு பி ஸ்டோர்ட் சம் எம்எல்ஆக், சிஎல்ஆக் ஃப்ரீ அப் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். தென் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் நமக்கு என்னெல்லாம் வந்துடும், சி ப்ளஸ் ப்ளஸில் என்னெல்லாம் வந்துடும்னா சியில் அதோட ஹெடர் ஃபைல்ஸ், மெயின் ஃபங்க்ஷன்ஸ், printf, scanf, டேட்டா டைப், மாடிஃபயர்ஸ், அந்த மாதிரி பேசிக்கான கோடிங் ஸ்டைல். இதுவே சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட், சி இன், சி அவுட், தென் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், தென் ஃபண்டமெண்டல்ஸ். இங்கே வந்து நமக்கு சி ப்ளஸ் ப்ளஸோட டிஃபரன்ஸ் இருக்கலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸில் வந்து நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டிபிஎம்எஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோடிங் ப்ரோக்ராம் லைக் how we are going to design, then understanding how the data is going to be stored and managed, இது எல்லாமே பார்க்கலாம்.
ஸோ நம்மளோட ஈஸி ப்ரிப்பரேஷனில் கோர்ஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் பிங்க் திஸ் நம்பர். தென் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், யூனிரி, பிட்வைஸ் இவங்களை பற்றி எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் போத் சி ப்ளஸ் ப்ளஸ் கான்செப்ட்ஸ்க்கு. சி ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது சைஸ் ஆஃப் பாயிண்டர் இது எல்லாமே இருக்கும், அதோட ஸ்கோப் ஆஃப் ஆப்ரேட்டர். தென் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு டெசிஷன் மேப்பிங், லூப்பிங், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு பி டிசைட் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃப்ளோ அப்படின்னா எந்த மாதிரி போகணும், இஃப் எனக்கு கண்டிஷன் கரெக்டா இல்லை இஃப் எல்ஸ் நெகட்டிவா பாசிட்டிவா. ஸோ இப்போ பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ்னு பிரிண்ட் பண்ணாதான் இஃப் எல்ஸ். தென் நெஸ்டட் இஃப் இல்லைனா மல்டிபிள். தென் ஸ்விட்ச் கேஸ். நெக்ஸ்ட் லூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப், டு வைல். ஜம்பில் வந்து பிரேக், கண்டினியூ, கோ டு எல்லாமே நமக்கு வந்துடும். தென் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். யா, திஸ் கான்செப்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அரேஸில் வந்து நமக்கு 1 dimensional, 2 dimensional, மல்டி டைமென்ஷனல் சொல்லுவோம். அண்ட் இயர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ட்ராவர்சல், சர்ச், சார்ட். தென் பாயிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்டரோட டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன், தென் அரித்மெட்டிக், தென் பாயிண்டர் டு பாயிண்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னா இட் இஸ் அன் கேரக்டர் அரே. ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ், அதில் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் லென்த் இருக்கும், ஸ்ட்ரிங்கோட காப்பி பண்ணுறது இருக்கும், ஸ்ட்ரிங் சிஎம்பி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர்ஸ்லேயும் அதேமாதிரி அரேஸ் அண்ட் பாயிண்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த எம்எல்ஆக், சிஎல்ஆக்கு, ஃப்ரீஅப்பு, சீக்கு இதெல்லாமே பார்த்தோம்ல, அதில் வந்து நியூ டெலிட்டும் நமக்கு வந்துடும். தென் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு பிரேக் ப்ரோக்ராம் இன்டு மாடியுலர் ரீயூசபிள் பீசஸ். ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் இல்லை பிளாக்காக எடுத்துக்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ஸ் வித் அண்ட் வித்தவுட் பேராமீட்டர். ஸோ வித்தவுட் அதே மாதிரி அதுக்கு ரிட்டர்ன் வேல்யூஸும் இருக்கும். தென் ஹியர் தே ஆர் ஹேவிங் சம் ரிகர்ஷன். ஓகேங்களா? ரிகர்ஷன் பார்க்கும்போது நமக்கு ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் என்னலாம் இருக்குது, லோக்கல், குளோபல், ஸ்டாட்டிக் இதெல்லாமே வந்துடும். தென் சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரில் நமக்கு என்னெல்லாம் மெயினாக நம்ம கவர் பண்ணுவோம்னா ஃபைலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, ரீட்ரைட் பண்ணுறது, அதேமாதிரி ஃபைலில் பாயிண்டர், டெக்ஸ்ட் வர்சஸ் பைனரி ஃபைல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெக்ஸ்ட் ஃபைல்னால் நமக்கு என்ன இருக்கும், A to Z டெக்ஸ்ட் இருக்கும், பைனரினா 0s and 1s. தென் எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸப்ஷன்ஸ், சீக்வென்ஷியல் வர்சஸ் ரேண்டம் வர்சஸ். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் போது நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், ஏடிடி இருக்கும், லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூ இருக்கும். இது எல்லாமே ரொம்ப 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 பேசிக்கான கான்செப்ட். தென் அரே வர்சஸ் லிங்க்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரீ, கிராஃப் இதெல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் லைக் வந்து லீனியர் சர்ச் இருக்கா, பைனரி சர்ச் இருக்கா, பபிள் சர்ச் இருக்கான்னு பார்த்துப்போம். அதே மாதிரி டேட்டாபேஸ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சிலபஸை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர்த்து சாப்டர் வைஸ் பார்க்கல. ஸோ சாப்டர் வைஸ் போகிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் இன்டெப்த்தாக ஒரு கான்செப்ட்டுக்குமே நம்ம 2 வீடியோ போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னன்னு வாட்ன்னு போடலாம். செகண்ட் வீடியோவில் MCQ as well as கேட்ரு, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குரியதை நம்ம போட்டுடலாம். ஸோ இதில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் என்ன, அதில் வந்து டேட்டாபேஸ் என்ன, டிவிஎம்எஸ் என்ன, தென் டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன் என்ன, ரெக்கார்ட், டேபிள்ஸ், தென் கீ இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதில் ப்ரைமரி, ஃபாரின் கீ வந்துடும். தென் டிடிஎல், டிஎம்எல் கமெண்ட்ஸ், அதில் வந்து செலக்ட், இன்சர்ட், அப்டேட்டு, டெலிட், மாடிஃபை இதெல்லாம் வந்துடும். தென் நார்மலைசேஷனில் வந்து 1NFலேருந்து BCNF வரைக்கும். தென் ரிலேஷனல் டிபிஎம்எஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன்ஸ். தென் ER மாடல். ஸோ ER மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் எனி clarifications, you can ping a message to PC preparation number. And here we have a test batch as well as course materials also available. Okay friends, thank you.